இன்னைக்கு நடந்த ஜிடி எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் குஜுலி மஸ்த் பண்ணிட்டாங்க ஜிடி பாய்ஸ். வெறும் 86 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். ஐபிஎல் வரலாற்றிலே எஸ்ஆர்ஹெச்சோட லோவஸ்ட் ஸ்கோரு இந்த 86க்கு ஆல் அவுட் தான். அதுவும் 15வது ஓவர்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. முதல்ல பேட்டிங் பண்ண ஜிடி சாய் சுதர்சன் 61, வாஷிங்டன் சுந்தர் 50, 2 தமிழ்நாட்டு சிங்கங்கள் மறுபடியும் கை கொடுக்க 20 ஓவர்ல 168 அடிச்சாங்க. எஸ்ஆர்ஹெச் பவுலிங்ல பிரபுல் ஹிஞ்சே 2 விக்கெட்டு, சகிப் குஷைன் 1 விக்கெட்டு, பேட் கமின்ஸ் 1 விக்கெட் போட்டு மாஸ் காட்டினாங்க. 169 ஒரு ஸ்கோரா? இதெல்லாம் போற போக்குல நாங்க அடிப்போம்டான்னு வந்தாங்க அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் ஒருத்தன் கூட அடிக்கல. டிராவிஸ் ஹெட் டக் அவுட், அபிஷேக் சர்மா 6 ரன், இஷான் கிஷன் 11, ஹென்ரிச் கிளாசன் 14. வரிசையா நடைய கட்ட 15வது ஓவர்ல எஸ்ஆர்ஹெச் 86 ரன்னுக்கு ஆல் அவுட். காவியாமரன் முகம் செத்து போச்சு. பாவம், என் தங்கத்துக்காக நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஜிடி பாய்ஸ் பவுலிங்ல மிரட்டிட்டாங்க. முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் 1 விக்கெட்டை போட்டாப்ல, டிராவிஸ் ஹெட்டை தூக்குனாப்ல. அதுக்கப்புறம் கக்கிஷோர் ரபாடா 3 விக்கெட்டு, ஜேசன் ஹோல்டர் 3 விக்கெட்டு, பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டு, ரஷீத் கான் 1 விக்கெட்டு, மொத்தம் 10 விக்கெட்டும் காலி. இந்த வெற்றியின் மூலம் ஜிடி பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 1 இடத்துக்கு போயிட்டாங்க. 12 மேட்ச்ல 8 வெற்றி 4 தோல்வி, 16 பாயிண்ட். இந்த ஐபிஎல்ல கிட்டத்தட்ட ஜிடி முதல் அணியா பிளே ஆஃப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் பேலன்ஸ் இருக்க 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம ஜிடி பயிலுக கப்படிக்க வாழ்த்துக்கள். ஜிடியை எதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா, அதுல இருக்கவே ஃபுல்லா தமிழ்நாடு பிளேயர்ஸ். அந்த அணியில மட்டும்தான் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனாலதான் நான் ஜிடி சப்போர்ட் பண்றேன். நீங்களும் ஜிடியை சப்போர்ட் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க.